ஆண்டவரே, நல்ல அருமையான ஆண்டவரே, வேலையிலும் ஆண்டவரே பிள்ளைகளாகி நாங்கள் ஆண்டவரே அப்பாவை பாடி போற்றி துதிக்க தொழுது கொள்ள வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். கர்த்தரை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க தேய்ச்சியாக உடனே நீங்க பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். முழுதிலிருந்து எழுத்தீரையா, எந்த தலையை நீர் வைத்தீரையா, இடையை விடாமல் துணிப்பேனையா, எந்த தலையை நீர் வைத்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. ஆமென். ஆண்டவரே, எண்ணி முடியாத அதிசயங்களை என் வாழ்க்கையில் கர்த்தர் நீங்க செய்து ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலும் ஆண்டவரே இந்த இடத்தை சுற்றி இந்த ஊரில் எத்தனையோ ஜனங்கள் இருந்த போதிலும்ப்பா இந்த பிள்ளைகளாக எங்களை ஒன்று கூட்டி ஒரு சீராய் ஆண்டவரே உடைய நாமத்தை தொழுது கொள்ள உடைய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே இந்த நாளிலுமாய் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக கர்த்தர் நீ கொடுத்த மேலான தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மீதியான வழியில் ஆவியான வழியிடத்துக்கு காத்துக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாளின் தலைப்பு கர்த்தரை தேடுவோர் கைவிடப்படுவதில்லை என்ற தலைப்பின் மத்தியில் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் அவருடைய 5வது வசனம். ஆமென். இந்த நாட்களில் பார்க்கும்போது கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். இந்த நாட்களில் நம்ம அவரை தேடினா அவர் நமக்கு தென்படுவார். அப்ப அவரை தேடினா மட்டுமே தான் சகலத்தையும் அறிய முடியும். இந்த உலகத்துல எதையோ தேடி ஆராய்ச்சி கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான ரிசல்ட் எல்லாம் சொல்றாங்க. ஆனா ஆண்டவராகிய தேவனை யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவங்க என்ன செய்வாங்களா, சகலத்தையும் அறிய முடியும். மத்திய 7:7 தேடுங்கள் கண்டடைவீர்கள் சொல்லி. அப்போ ஒரு பொருளை நம்ம காணலன்னு சொன்னா அதை வச்சு அவங்க காணலன்னு சொன்னாலோ அல்லது எங்க வச்சுன்னு சொல்லி மறந்து போய் அதை நம்ம தேவை வரைக்கும் என்ன செய்யும், தேடி கிடைக்கிற வரைக்கும் என்ன செய்ய நமக்கு தூக்கமே வராது. அந்த பொருளை எங்க வச்சோம், அந்த பொருளை எங்க வச்சுன்னு சொல்லிட்டு தேடுறதே தான் அதோடைய நினைப்பாவே இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஏதோ தேடும் போது அதுக்கு முன்னாடி தேடுறதுன்னு என்ன செய்யும் நமக்கு தென்படும். ஆனா அப்போ ஆண்டவரை நம்ம தேடும் போது
பலன் என்னன்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 34:10 வாசிக்கலாமா? இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னா நம்ம கர்த்தரை தேடினா முதல்ல வந்து சகலத்தை அறிய முடியும். இங்க பாத்தீங்கன்னா சிங்கக்குட்டியில் தாழ்ச்சிடுது பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடலுக்கோ ஒரு நாளுமே குறைப்படாது. சிங்கம் வாழ்நாள்ல ஒரு நாள் கூட பட்டினியா இருந்த சரித்திரமே இருக்காது. அதனுடைய பசியை தீர்க்கிறதுக்காக எந்த மிருகம் வேண்டுமானாலும் என்ன செய்யும்? வேட்டையாடுறது. மானாக இருக்கட்டும் அல்லது ஆடு மாடு நாய் எதுவாக இருந்தாலும் மனிதனே கூட என்ன செய்யும்? அது ஐயோ அவங்களுக்கு வலிக்குமே, அந்த மிருகம் நம்மளை போல ரத்தமும் சதை உள்ள மிருகம் தானே, அது கொண்டுட்டுமானா அது எப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் என்ன செய்யாது? யோசிக்காது. அந்த தன்னுடைய பசியை போகணுன்றதுக்காக அந்த சிங்கம் என்ன செய்யும்? எந்த மிருகத்தை வேணாலும் வேட்டையாடி அதை சாப்பிட்டோம். அப்போ ஒருவேளை அந்த சிங்கமே என்ன செய்யணுமா? ஒரு நாள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். ஆனா ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகள் நமக்கு ஒரு நாளுமே என்ன செய்யாதா? குறைபடாது. அப்படியாக நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகிறதாய் காணப்படுகிறது. அப்ப குறைகள் நிறைவாகும். அதே பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்ப நம்முடைய குறைகளை சாதாரணமா கிடையாது, மகிமையிலே நம்முடைய குறைகளை என்ன செய்வாராம்? அவருடைய ஐஸ்வர்யத்தினால நம்முடைய குறைகளை எல்லாம் மகிமையிலே நிறைவாக்குற தேவனாய் காணப்படுகிறது. அடுத்ததாக சங்கீதம் 34:4 வாசிக்கலாமா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சொன்னா கர்த்தரை தேடும் போது ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னா சகலத்தையும் அறிய முடியும். இரண்டாவதாக ஆண்டவரை தேடும் போது குறைகள் நிறைவாகும். அடுத்ததாக பார்க்கும்போது நம்ம கர்த்தரை தேடும் போது அவர் நமக்கு செவி கொடுக்கிற தெய்வம். அதே போல நம்முடைய எல்லா பயத்துக்கும் ஆண்டவர் நம்மளை நீங்களாக்கி நம்மளை என்ன செய்யறாரு? நம்மளை பாதுகாக்கிற ஆண்டவராய் காணப்படுகிறார். அதனால நம்முடைய ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை என்ன செய்ய மாட்டாரு? கைவிட மாட்டாரு. நம்முடைய குறைகள் மத்தியில் அவரை தேடும் போது நம்ம நிறைவாய் வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறாரு. நம்ம அவரை தேடும் போது நமக்கு செவி கொடுக்கிற தெய்வம். நம்ம ஒருவேளை நம்ம யாரையாவது இப்படி தூரமா இருந்து கூப்பிடும் போது ஒரு கூப்பிடுவோம், 2 கூப்பிடுவோம். அவங்க சட்டம் பண்ணிக்கலன்னா இவ்வளோ கூப்பிடுறோம், அவங்களுக்கு காதை கேட்கலன்னு சொல்லிட்டு சரி போடான்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுவோம். ஒருவேளை காது கேட்டும் கூட ஐயோ பிடிச்சிக்குவாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி போற ஜனங்களும் கூட இருக்காங்க. அப்படி மனிதர்கள் வேணா அப்படி பண்ணலாம். ஆனா நமக்காக ஜீவன் நம்மளுடைய ஆண்டவர் நம்ம எப்போதும் கூப்பிட மாட்டோமா? அதாவது யாரையும் நான் தேடுவேன், யாரையும் காரியமாய் போவான்னு சொல்லி ஆண்டவருடைய அந்த ஏக்கமுள்ள அந்த இருதயத்தை நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் எப்போ தேடணும் அவரை நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை தேடக்கூடாதான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அவரை தேடுகிற ஜனங்களாக இருக்கும்போது நிச்சயமாகவே நம்ம தேடுதலுக்கு அவர் பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். வேதத்தில் கூட அநேக காரியங்களை தேடி யாரெல்லாம் என்னென்ன பெற்றுக்கொண்டான்னு சொல்லி ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். நம்ம வாசிக்க நேரம் இல்லை. அதாவது லூக்கா 15ஆம் அதிகாரம் அந்த 5ல் தேடுகிறதுனால என்னென்ன பலன் கிடைக்குன்னு சொல்லி அந்த 100 ஆடுகள்ல ஒரு ஆடு காணாம போச்சு. அந்த மேய்ப்பு என்ன செய்யல? 1 தானே போச்சு, இது 99 இருக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே திருப்பி போகல. அந்த தொலைஞ்சு போன ஒரு ஆட்டை என்ன செஞ்சாரு? தேடி போனாராமா. ஏன்னு சொன்னா அந்த 99 ஆடும் நல்ல சுகமுள்ள ஆடு, பலனுள்ள ஆடு. அதுக்கு வேணும்னது எல்லாம் அந்த மேய்ப்பு கொடுக்கும் போதே அந்த ஆடுகள் என்னாச்சு? அதை வாங்கி சாப்பிட்டுச்சு. ஆனா அந்த ஒரு ஆடு மட்டும் என்ன செய்யல? அந்த மேய்ப்பு கொடுக்கும்போது ஒருவேளை அதுக்கு பிடிக்காம இருக்கலாம் அல்லது அதுக்கு பிடிக்காத சாப்பாடு இருக்கலாம். அதனால அதுக்கு எங்க பிடிச்சதோ அங்க ஒருவேளை அந்த ஆடு தேடி போயிருக்கலாம். போன இடத்துல என்ன ஆயிடுச்சு? மாட்டிடுச்சு. அப்போ அந்த ஆடு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும் இல்லையா? நம்ம ஒருவேளை அந்த மேய்ப்புக்கிட்டே இருந்திருந்தா நமக்கு இந்த ஒரு நிலமை வந்திருக்காதுல்லன்னு சொல்லி கண்டிப்பா வருத்தப்பட்டிருக்கோம். ஆனா அந்த மாட்டுடைய உள்ளத்தை கண்டதுனாலதான் ஐயோ ஒரு ஆடு வீணா போயிருமே, ஏதாவது மிருகம் அடிச்சு அதை கொண்டுருமேன்னு சொல்லிட்டு அந்த நல்ல மேய்ப்பு என்ன செஞ்சாரு? அதை தேடி என்ன செஞ்சாராம்? அதை தேடிட்டு எடுத்துட்டு வந்து 6ஆம் வசனத்துல தான் மட்டுமல்ல தன்னுடைய சிநேகிதர் அயலகத்தார வரவழைச்சு சந்தோஷப்பட்டாராமா. அவர் மட்டும் சந்தோஷப்படல. அந்த ஒரு இடத்த கூட்டிட்டு வந்துட்டு தன்னுடைய சிநேகிதரை
தங்கள் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் ஏன்னு சொன்னா அக்கம் பக்கம் இருக்கிற அந்த சகோதரிகளை என்ன செஞ்சாங்க, கூட்டிட்டு வந்து அவங்களும் என்ன செஞ்சாங்க, தொலைஞ்சு போனது ஒரு வெள்ளிக்காசு நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க, அந்த கூட இருந்தவங்களும் சந்தோஷப்பட வச்சாங்க. அடுத்ததாக ஒரு காரியம், அதே லூக்கா 15:22-24 பார்த்தீங்கன்னா அந்த இளையகுமாரன் அவனும் ஒரு சூழ்நிலையில் என்ன செஞ்சாரு, எல்லாரும் நமக்கு இந்த தெரிஞ்ச சம்பவம்ன்றதுனால தான் நான் அப்படியே சொல்லிட்டு போறேன். அப்ப
அநேக பக்தர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்குண்டானவர்களெல்லாம் செலவழித்தும் சட்டாயிடம் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் உன்னுடைய வஸ்திரங்களையாயிரம் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். உடனே அவருடைய உதரத்தின் மூலம் விட்டு போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். ஆமென். இந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம அப்பா ஃபர்ஸ்டப்பா கடந்த வாரங்களில் அவர் செய்தியில் அந்த பெரும்பாடல் ஸ்துதியை பற்றி சொன்னது எல்லாருக்குமே நன்றாக புரிஞ்சது. அப்போ அந்த பெரும்பாடல் ஸ்துதி எல்லாமே செலவழிஞ்சிச்சு. அவளுடைய வஸ்திரத்தை அவளை பார்க்கும்போது எத்தனையோ பேர் அருவருப்பாக கூட நினச்சிருக்கலாம். இவ்வளோ அசிங்கமாக இருக்குது இந்த அம்மா அப்படி வந்திருக்காளேன்னு சொல்லி எத்தனையோ பேர் என்னவெல்லாம் நினச்சிருக்கலாம். ஏன்னா அந்த பெரும்பாடல் நிற்காத ஒரு உதிரப்போக அப்படிப்பட்ட ஒரு பலவீனமான அந்த மகன் என்ன செஞ்சாங்க அந்த சகோதரி எல்லாமே எதுவுமே இல்லை இல்லைன்னு தெரிஞ்ச அந்த வேலையில எல்லாமே இருக்கிற நம்முடைய ஆண்டவரை நிறைவாகி நம்முடைய ஆண்டவரை தேடி அந்த இடத்துக்கு வந்தாங்க. அவங்க வந்த உடனே என்ன செஞ்சாங்க அந்த அம்மாவுக்கு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே என்ன செஞ்சது அவளுக்கு ஃபர்ஸ்ட் விசுவாசம் வந்துச்சு, அடுத்தது ரட்சிப்பு வந்தது, அடுத்து சமாதானத்தை தந்தாரு, அடுத்து வேதனை மாறியது, சுகம் பெற்று அவர்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு மகளாய் ஆண்டவர் என்ன செஞ்சாரு அவங்க மாற்றினாங்க. ஒருவேளை அந்த ஏசப்பட்ட வரும்போது அந்த என்ட்ராகும் போது அவளை பார்க்கவங்கெல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க ஒரு இலச்சா நினைச்சிருப்பாங்க. ஆனா அவர் திரும்பி போகும்போது ரட்சிப்படைஞ்ச ஒரு மகளை என்ன செஞ்சாங்க அவங்க திரும்பி போனாங்க. அப்படித்தான் நம்ம கூட சில நேரத்துல இந்த பெண்ணை போல எத்தனையோ காரியம் பெரும்பாடு இல்லைனாலும் வேற மற்ற ஏதாவது ஒரு பாடுகள் நமக்கு என்ன செய்யும் இருக்கதான் செய்யும். அங்கே எங்க இருக்கிற இத்தனை பேர்ல ஒருத்தருக்காவது எனக்கு எந்த குறையுமே இல்லை, நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு எல்லாமே இருக்குது, அல்லது நான் சந்தோஷமா இருக்கிறேன், எல்லா சூழ்நிலை 100க்கு 100 நான் வந்து சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோமா, நான் சுகமா இருக்குன்னு சொல்றோமா? இல்லை. சரீரத்துல ஏதாவது ஒரு பலவீனம், வீடுகள்ல ஏதாவது ஒரு குறை, அல்லது நம்ம சுற்றி ஏதாவது ஒரு பிரச்சனை எல்லாம் தான் இருக்குது. அப்படி இருக்கிற நம்ம மற்ற எந்த இடத்தையும் தேடி போகாம இந்த ராத்திரி வேலையில அவர் தேடி வந்த இல்லையா, நிச்சயமாகவே அந்த பெரும்பாலும் ஸ்திரியை விசாரித்த ஆண்டவர், அந்த விசுவாசத்தை கண்டு அந்த அம்மாவுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்த ஆண்டவர், அவளை ரட்சித்த ஆண்டவர் இந்த ராத்திரி வேலையில நம்மை கூட ஒரு என்ன செய்வாரு, நிச்சயமாய் நம்ம விசாரித்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பாடுகள் மத்தியில பரிகாரியை தேடின அந்த பெரும்பாலும் ஸ்திரிக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் இந்த ராத்திரி வேலையில நிச்சயமாய் நமக்கும் செய்வார். கடைசியாக ஏளனத்தின் மத்தியில் இயேசுவை தேடி சென்ற சகேயு. அந்த சகேயு ஒரு வரிவசூல் பண்றவரு, நல்ல ஒரு கெத்தான ஒரு ஜென்ஸ். அவரே குள்ளமா இருந்ததுனாலதான் அவர் என்ன செய்யல ஏசப்பா எப்படிப்பட்டவரோன்னு சொல்லி பார்க்கணும்னு ஒரு உள்ளத்துல ஒரு ஆசை. அவர் நினைச்சிருக்கலாம் அவர்கிட்ட இருக்கிற காசு பணத்துக்கு, அவர்கிட்ட இருக்கிற மரியாதைக்கு, ஒருவேளை அவருக்கு இருக்கிற அந்த ஊர்ல ஜனங்கள்லாம் ஒருவேளை வரிவாங்க வந்துட்டான்னு சொல்லி ஒருவேளை எப்படியெல்லாம் இது பண்ணிருக்கலாம். வரிவாங்கனாவே ஒரு கலெக்ட் பண்றவன், அந்த வரி வசூல் பண்றவர். அப்ப அதெல்லாம் வந்து என்ன செய்யலவன் எதையுமே நினைக்கல. தன்னுடைய ஒரே நோக்கம் என்னது, இயேசுவை பார்க்கணும். அப்படி அவர் ரட்சிக்கப்பட்டான்னு தெரியாது, ஞானஸ்தானம் வாங்கினா கண்டிப்பா இருந்திருக்காது. ஏன்னா அப்படி பண்ணிட்டா ஒரு மடங்கு வாங்க வேண்டியதுல 4 மடங்கு கண்டிப்பா வாங்கியிருக்க மாட்டாங்க. ஒரு ஆண்டவர் அறியாதனாலதான் என்ன செஞ்சாரு, 4 எல்லாம் வாங்கிட்டு இருந்தாரு. அப்படிப்பட்ட அந்த நபரை என்ன செஞ்சாரு, ஆண்டவரை தேடி போயிட்டு அந்த காட்டத்தை நமக்கு முன்னாக ஓடி, அப்படி ஓடும் போது என்னடா இப்படி ஓடணும் கூட எத்தனை பேர் நினைச்சிருக்கலாம், ஏளனமா பேசியிருக்கலாம். அந்த ஏளனத்தை என்ன செய்யல சகேயோ கொஞ்சம் கூட சட்டம் பண்ணிக்கல. யாரு என்ன சொன்னாலும் சரி, யாரு என்ன நினைச்சாலும் சரி, அந்த
அந்த சகையை போகிற வழியில என்ன செஞ்சான்? மனமாட இருந்த கண்டிப்பா ஆண்டவரே யாருக்காவது 4 மடங்கா என்ன செஞ்சுறேன்? திருப்பி கொடுத்துறேன், 4 தனியா திருப்பி கொடுத்துறேன். வாங்குறது 1 மடங்கு 2 மடங்கா இருக்கும், ஆனா திருப்பி கொடுக்கறது எத்தனை மடங்கு? 4 மடங்கு திருப்பி கொடுத்த உடனே ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அந்த மனுஷனை பார்த்து இந்த சகையை பார்த்துட்டு உடனே இந்த நீ ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிற, உன் வீட்டுக்கு என்ன வந்துச்சு? ரட்சிப்பு வந்தது. ஓடுனது சகையை மட்டும்தான். அந்த கடைசி பாடல் பாடும்போது நிச்சயமா எனக்கு கண்ணீர் வந்தது. என்று சொன்னா நானும் என் வீட்டாரும் என்னை யாரை தான் சேவிக்கணும்? உண்மையே நீ சேவிக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் சகையோ அவர் மட்டும் ரட்சிக்கப்படல, அந்த குடும்பமே அந்த நாள் என்னாச்சு? ரட்சிக்கப்பட்டது. அப்படியாக வந்த எல்லா சம்பவங்களும் நான் மட்டும் அனுபவிக்கல, நான் கூட இருக்கிறவங்க சிநேகிதிங்க கை வீட்டுக்காரங்கெல்லாம் சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலை. அடுத்ததாக தான் மட்டும் இல்லை, தன் தலைமுறையும் ஆசீர்வதிக்கப்பட்டது. தான் மட்டும் இல்லை, தன்னுடைய சுகம் நீங்கிறது, சுகம் வந்தது, பாடுகள் வேதனைகள் நீங்கியது. அப்படியாக பரமனை தரிசிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை வந்த நண்பர்கள் எல்லாரும் கண்டுகொண்டாங்க. கடைசியாக அதாவது கண்ணீரின் மத்தியில் கர்த்தரை தேடின அண்ணால், பாடுகளின் மத்தியில் பரிகாரியை தேடிய பெரும்பாடுள்ள ஸ்திரீ, ஏளனத்தின் மத்தியில் இயேசுவை தேடின சகேயு. அப்படியாக இந்த நபர்கள் எல்லாம் எப்படியாக ஆண்டவரை தேடி சுகத்தை பெற்றுக்கிட்டாங்க, விசுவாசத்தில் வளர்ந்தாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க, அவங்க குடும்பமும் சந்தோஷப்பட்டது, ஊரே சந்தோஷப்பட்டது, அவருடைய தலைமுறைகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் இருந்தது. அப்படியாக நாமும் கூட வருகிற நாட்களில் நான் மட்டும் சந்தோஷப்படாம இன்னும் ஆண்டவரை அறியாத எத்தனையோ கோடி ஜனம் இந்த உலகத்தில் இருக்காங்க. அவளை தேடி சென்று நம்ம போயிட்டு பைபிளை வச்சுட்டு பயங்கர பிரசவங்கள்லாம் பண்ணலன்னா கூட சரி, நம்ம ஒரு 2 வார்த்தை ஏசப்பா என்னை தேடி வந்தாரு, வியாதியில நான் மறிச்சு போயிருந்தா, நல்லா நீ மறிச்சுதான் 2001 நான் மறிச்சு +1 படிக்கும்போது மறிச்சு போக வேண்டியவ. அப்படி கோவிந்தமாவா இந்த எண்ணெயே ஆண்டவர் தேடி வந்து இந்த நாளில் சுகத்தோடு வச்சிருக்காருன்னு சொன்னா நிச்சயமே ஆண்டோடைய கிருபை. இன்னொரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் மெசேஜுக்கு என்னால் ஒரு அண்ணா ஃபோன் பண்ணி கூட சொல்லிடலாமா? ஏன்னா எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் அந்த அண்ணா வந்து செவ்வாய்க்கிழமை டயலிஸ் பண்ணிட்டு நேராக தர்மபுரிக்கு அம்மா வீட்டுக்கு நான் போயே தான் ஆகுவேன். வண்டி இருந்துட்டு ஒத்த காலில் நிற்கிறாங்க, போகக்கூடாது, கால் வீங்கிக்குன்னு சொல்லி, இல்லை நான் போய் தான் ஆகுவேன், நான் போய் எல்லாரையும் சொந்த பந்தத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை நைட்டோட நைட்டாக கிளம்பி போயிட்டாங்க. போயிட்டு புதன்கிழமை நான் போயிருந்தேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் விக்கல் தொடர்ந்து ஒரு நிமிஷத்துக்கு விக்கல் வந்துட்டே இருக்கு. அப்படி டயலிஸ் பேஷண்ட்டுக்கு விக்கல் வரக்கூடாதம்மா. ஏன்னு சொன்னால் மஞ்சக்காமலையினால தான் பண்ணாவுக்கு பிரச்சனை. மஞ்சக்காமலை ரொம்பவே ஆயிடுச்சு. தைராய்டு பார்த்தீங்கன்னா இப்போ சாயங்காலம் தம்பி ரிப்போர்ட் அனுப்பிட்டு 238 5.30 தான் லாஸ்ட்டாக இருக்கணும், 0.32 ஏதோ அதுலேருந்து 5.30 தான் இருக்கணும். ஆனால் 238 இருக்குது தைராய்டு. அப்படி ஏன் சொன்னால் டயலிஸ் பண்ணுற பேஷண்ட்டுக்கு உப்பளவு குறைஞ்சிருக்கோமா. அப்படி உப்பளவு குறைஞ்சதுனால தான் தைராய்டுடைய அளவு அதிகமாகி போச்சு அப்படின்னு சொல்லி அப்போ சொந்த பந்தம் எல்லாமே இப்போ தர்மபுரி சிகிச்சையில் எல்லாரும் இருக்காங்க. ஒரு வார்த்தை அண்ணாக்கிட்ட பேசலாமான்னு ஒரு ஆசை. ஆனால் சும்மா நல்லா இருக்கியான்னு எதனா ஒரு வார்த்தை பேசினா கூடமே விக்கல் வந்துடுது. தூங்கினா விக்கல் வருதில்லை, எந்திரிச்சு உட்காந்தாலோ அல்லது நின்னாலோ எது பண்ணாலுமே விக்கல் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. நல்ல மஞ்சள் காமாலை ரொம்பவே அதிகமாகிடுச்சு. அப்படி மஞ்சள் காமாலை வந்ததுனால தான் அண்ணாவுக்கு பலவீனம், நல்லா எல்லாமே பயங்கரமாக கண்ணீரில் பாதை. நல்ல ஆண்டவர் தான் அண்ணாவுக்கு கண்டிப்பாக இல்லை. ஆனால் வேதத்தில் கதாபாத்திரங்களை நம்ம பார்த்தோம், அவங்களெல்லாம் அற்புதம் செய்து அவங்களை சந்தித்தாண்டவர் அண்ணாவுக்கு கண்டிப்பாக சந்திச்சான்னு சொன்னாங்க. குடும்பமே ரட்சிக்கப்படும் இல்லைன்னு சொன்ன அப்புறம் அது மூலம் 3 மாசமா சர்ச்சைக்கு போனோம், எங்கே வந்து சுகமாச்சு அப்படின்னு தான் ஊர் பேசும். ஒருவேளை ஆண்டவருக்கு ராத்திரி வேலையில் நிச்சயமாக அண்ணாவை ஆஸ்பத்திரியில் சந்திக்க வேண்டும். நிச்சயமாக எனக்கு அற்புதம் ரட்சிக்கப்படும். குடும்பமே கிட்டத்தட்ட 20-30 பேருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்களா. நான் ஆண்டோடைய ஆலயத்தில் அங்கே நம்ம வாக்கு கொடுத்துட்டோம், மெசேஜ் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஏதோ ஆண்டோடைய வார்த்தை தான் பேச போட்டுச்சுனாங்க. அதனால் பெரிய ஞானியோ மற்றதுக்கு ஒரு திறமையோ ஒன்றும் இல்லை. ஆண்டோடைய வார்த்தை ஏசப்பாண்டு ஒரு வார்த்தை பேசினா கூட அது ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஆலயத்துக்கு தான் போனோம். அங்கே அவங்க ஆண்டவர் பார்த்து போகிறேன்னு சொல்லி ஆண்டோட சமூகத்தில் நல்லா ஒப்பு கொடுத்து ஆண்டோடைய ஆலயத்துக்கு வந்து இருக்கு. நிச்சயமாய் அண்ணாவை ஆண்டவர் சந்திக்கணும். இப்போ நைட்டு டயலிஸ் வந்து தொடர்ந்து இனிமேல் நான் திருப்பூர் போக மாட்டேன், இனிமேல் நான் இங்கே இருந்துக்கணும்னு சொல்லிட்டு இங்கே எழுதி வாங்கிட்டு வந்துட்டு இங்கே தர்மபுரி சிகிச்சையில் தொடர்ந்து டயலிஸ் பண்ணுறதா சொல்லி 3000 பணமெல்லாம் கட்டி அதை இது பண்ணிட்டாங்க, ரெசிவ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து அண்ணாவை இந்த மஞ்சக்காமால சரியாயிடுச்சுனாவே கண்ட்ரோல் ஆச்சுனாவே நல்லா இருப்பார். அதனால் தேவதாமே அண்ணாவை கொடுப்படியாக நீங்கள் யாவரும் பாஸ்டப்பா குடும்பங்கள் நம்முடைய சபை மக்கள் யாவரும் அண்ணாவுக்காக
ஜபிக்கும்படியாக அதனுடைய ரட்சிப்பை அந்த கண்டுபிடிப்படியான ஒரு வார்த்தையை ஆண்டு நடக்கும்படியாக தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை ஆண்டு ஆசிரியக்கும்படியாக நாம் யாவரும் ஜபிக்கலாம். ஒரு அருமையான ஒரு வார்த்தை. கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலவற்றையும் அறிவார். ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு ஒரு பேசுகிற காரியம், நீ எல்லாத்தையும் அறிஞ்சாலும் சரி, எல்லாத்தையும் அறிஞாலும் சரி, ஒருத்தரை மாத்திரம் ஆச்சு, அவர் கர்த்தராகிய இயேசு. அவரை நீ அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ சகலத்தையும் அறிவார். கர்த்தருடைய நோக்கமே பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அதுதான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. கண்ணீரின் மத்தியிலான சரி, அல்லது பாடுகளின் மத்தியிலான சரி, அல்லது பிரச்சனைகள் கஷ்டங்கள் இவர்களின் மத்தியிலான சரி, கர்த்தரை தேடுகிறவர்கள் கர்த்தரை அறிந்துள்ளாங்க. கர்த்தரை அறிந்து கொண்ட அவங்க எல்லாத்தையும் அறிவார்கள். அன்றைய நாட்கள் என்ன, இன்னைக்கும் உலகத்தில் பேசப்படுகிற ஒரு காரியம், யோபி சரித்திர புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்லியிருக்கிறேன். நாம் நேற்று உண்டானவர்கள் ஒன்றும் நாம் ஒன்றுமே தெரியாது. நாம் நேற்று உண்டானவர்கள், நமக்கு ஒன்றும் தெரியாது. இன்னைக்கு வந்த வசனம், கர்த்தரை தேடுகிறவர்கள் சகலவற்றையும் அறிவார். ஏன் அப்படின்னா அவருடைய அபிஷேகம் அவரை தேடுகிறவருடைய உள்ளத்தில் இறங்கிறது. ஒளியோவான 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்து வாசிக்கணும். ஒளியோவான 2:20 அபிஷேகம் பெற்று சகலவற்றையும். அப்போ உலகத்தின் நீதி நாம நேற்று உண்டானவர்கள் நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி, நீ என்ன அறிஞ்சு கொண்டினா நீ சகலவற்றையும் அறிவார். நீ என்ன அறிஞ்சு கொண்டினா என்னுடைய அபிஷேகம் உனக்கு சகலவற்றையும் போதிக்கும். இந்த நாட்களில் கர்த்தரை அறிந்து கொள்வோம். தேடுகிற நாம் கர்த்தரை மாத்திர தேடுவோம். எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்காக கர்த்தருக்கு மகிமையாய் சாட்சியாய் வாழ கர்த்தரை செய்வதாக தெரிவிக்கிறோம். அன்பினாலே இந்த நல்ல நாளில் இந்த மாலை வரை காலமாக இந்த நாளின் வெளிகளை கொடுக்கிற எல்லோரும் பேசிய சொல்கிறோம். உண்மை தேடுகிற ஜனங்களானவரை சகலவற்றையும் அறிவார்கள் என்று சொல்லி இது எல்லோரும் பேசிய பாடலின் மத்தியிலே, கல்வியின் மத்தியிலே, வேலைகளின் மத்தியிலே, பிரச்சனையின் மத்தியிலே ஆனவரை உங்களை தேடுகிற ஜனங்கள் ஆனவரை தாங்களும் சந்தோஷப்படுவாங்க. தங்களை சூழ்ந்து இருக்கிற ஜனங்களையும் சந்தோஷப்படுத்துவாங்க. அதற்காக நமக்கு சொல்கிறோம். நல்ல வார்த்தையை குறித்த அதற்கான அவர்களுக்காக நமக்கு நன்றி என்று சொல்கிறோம். அவர்கள் காத்துக்கொள்ளும் எடுத்து பயன்படுத்தும் இப்படி நாம் அவர்கள் பயன்படுத்துகிறோம். அன்றைக்கான விசேஷங்களையும் இன்றைய நாளிலே இந்த ஆலயத்தை கண்டறிந்து சொற்ப ஜனங்களாய் நாங்கள் ஜெபிக்கிற இந்த ஜபம் ஆண்டவரை அவரை தொடர்ந்து நாங்கள் உங்களை தேடுகிறோம். உங்களுடைய கரங்கள் அவர் மீது இப்பொழுது படட்டும், இறங்கட்டும், தொடர்ந்தும் சுகப்படும். இப்படி நாம் மாற்றம் அவருடைய வேதனைகள், பிரச்சனைகள், கண்ணீர்கள், சுகங்கள் எல்லாவற்றையும் மாற்றிப்போம். இப்படி நாம மாற்றம் ஆசீர்வதிக்கிறார்.
குடும்பத்தையும் அருமையை ஆசீர்வதி அதோட எல்லாம் ஆசீர்வதி உடைய கடவுளை போடுகிறேன் எல்லாத்தையும் உமக்கு ஏற்றுகிறேன் இயேசுவின் கேட்கிறோம் ஜீவனோடு